இருக்கான், அவன் தான் சுதந்திரம் இல்லாதவன். இன்னொரு நாட்டுல போய், மொழி தெரியாத நாட்டுல போய் இந்த அரபிகள்கிட்ட, காட்டு அரபிகள்கிட்ட கடுமையான பேச்சுகளை வாங்கி கொண்டு இந்த குத்தகைதாரர்கள் குத்தகைக்கு வேலை எடுத்துட்டு போறானே அவன்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்துட்டு அது என்னென்ன நடக்குது. 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து என்ன செய்வான், 10,000 1000 ரியால் சம்பளம் அங்க நிர்ணயிச்சு வாங்கியிருப்பான். 500 ரியாலுக்கு கைது வாங்கி வச்சிருப்பான். பாஸ்போர்ட் அவங்க இல்ல, எல்லாமே அவங்க பொறுப்பா இருக்கும். 1000 ரூபாய் அவன் வாங்கிட்டு 500 ரூபாய் இவனுக்கு கொடுப்பான். இப்படி ஏமாற்றப்பட்ட தொழிலாளி எத்தனை பேர் இருக்கிறான். நம்ம உழைப்ப இந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க, பாதி அவன் உறிஞ்சிக்கிறான். அப்ப இவ்வளவு கஷ்டம் இது தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறான், ஏமாறுறான். என்ன செய்யறது, நம்ம வீட்டுல அவ்வளவு சம்பாதிக்க முடியாது, நம்ம பிள்ளை குட்டி நம்ம சம்பாதிச்சுட்டு போகணும். இந்த மாதிரி அந்த அவல நிலைகள் எல்லாம் சுமந்து கொள்றான. இது எதுக்காக சுமக்கிறான்? மனைவின்னு ஒருத்தர் இல்லாட்டி அவன் சுமப்பானா? புள்ளேண்டு குடும்பம்னு ஒரு இல்லாட்டி அவனுக்கு சுமக்க தேவையா? இல்லவே இல்லை. இப்ப நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும், நம்முடைய கணவன், ஒவ்வொரு கணவனும் வெளிநாட்டு அரபு நாட்டில் இருக்கிறவன் தான் கஷ்டப்படுறான்னு கிடையாது. எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் வெளி உலகத்தில் அவன் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் சொல்லி மாளாது. அதுவே ஒரு வாழ்க்கையின் ஆயிட்டதுனால பழகி போய்விட்டது. அப்படி வெளியில நின்று அதை பார்க்கணும். ஆண்கிற வட்டத்திலிருந்து வெளியே நின்று, பெண்ணுங்கிற வட்டத்தில் வெளியே நின்று ஒரு பார்வையாளராக ஒவ்வொருத்த வாழ்க்கையை நீ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுடைய மொத்த சந்தோஷம் இழந்துகிட்டு இருக்கான். அவனுடைய நிம்மதி, அவனுடைய சந்தோஷம், அவனுடைய எல்லாமே அவனுக்கு குறைந்து கொண்டிருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு தியாகத்தை நம்முடைய கணவன்மார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நமக்காக செய்கிறார்கள். இப்படிங்கிறத பெண்கள் உணரல என்று சொன்னா அவங்க எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்ற மாட்டாங்க. முதல்ல வழங்குறது என்ன நடக்குது, அதை செய்யணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜிதா செய்வதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன். ஆனால் நான் அதை தடுத்து வச்சிருக்கிறேன். அது என்ன, யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாதுங்கிறதுனால அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவ்வளவு உரிமை இருக்கிறது, அவ்வளவு மரியாதை கொடுக்கணும். காலில் உள்ளவரும் தடை. அதே நேரத்தில் அது மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யக்கூடாதுங்கிறது தான் தடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் மரியாதையா இருக்கணும். ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு ஆண்கள் பெண்களுக்கு அப்படி இயல்பாக எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க கூட பார்க்கலாம், கொஞ்சம் உள்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் நான் சொல்ற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. என்ன உன்னிப்பா கவனிக்கிறது, நம்ம ஆம்பளை சம்பாதிக்கிற எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் ஒன்னு ரெண்டு விதிவிலக்கா இருக்கலாம். அதிகமான ஆண்கள் எப்படி இருக்கிறோம் கேட்டா நம்முடைய இதுன்னு எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். ஆம்பளையை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வோம், அது நம்முடைய எது என்னுடைய எதுன்னு தனியா பிரிச்சு வைக்க மாட்டோம். வீட்டுல இருக்கிற எல்லாமே யாருடையது, நம்ம எல்லாத்துக்கும் உரியது என்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மையோட தான் அதில் உள்ள அனைத்தையும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருப்போம். இந்த பெண்கள் தனியா போய் சம்பாதிப்பாங்க. தனியா போய் சம்பாதிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு வைங்க, இது நம்முடைய இதுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க தனியா தான் வச்சுக்கிடுவாங்களே தவிர, சில பேர் கொடுமையினால, மாமியார் கொடுமையினால அட்டைக்கு புடுங்கி வச்சுக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய குடும்பங்களா இருக்குமே. ஆனால் என்ன செய்வாங்க, இந்த பெண்கள் சம்பாதிக்கிறத ஒரு ஆம்பளை எப்படி குடும்பத்தினுடைய நல்லது கெட்டதுகளா செலவழிக்கிறானோ அந்த மாதிரி அவர்களால் செலவழிக்க முடியாது, செலவழிக்க மாட்டார்கள். கணவனுக்கு கூட கொடுக்கிறதா இருந்தா ஒரு தொழில் துறைன்னு வச்சு அவங்க கொஞ்சம் சம்பாதிப்பானுங்கிறதுக்கான கொடுப்பார்கள். 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு வர்ற வருமானம் கூட இருக்குங்கிறதுக்காக நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுப்பார்களே தவிர இயற்கையாகவே கொடுக்கணுங்கிற அந்த விஷயத்தில் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீர்களே. ஆனால் ஆண்கள்கிட்ட கூடுதலாக அவன் பாட்டு கூட்டுறான், தேவையே கிடையாது. சாப்பாடு தான் அவன் கொடுக்கணும் மனைவிக்காக வேண்டி. அவன் பாட்டு நினைக்கிற அப்படி நகையில் அலங்கரிக்கிறாங்க. ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவி என்ற காரணத்திற்காக பல லட்சங்களுக்கு கிலோ கணக்கில் எல்லாம் நகையை வாங்கி அவர்களுக்கு கொடுக்க, அனைத்து அணிந்து கொள்ள கூட அவர்களுக்கு முடியாது, தூக்கி நடக்க கூட முடியாது. அந்த மாதிரியான அளவிற்கெல்லாம் இந்த கணவன் வீட்டிலே உங்களை உட்கார வச்சு அவ்வளவு பெரிய சந்தோஷங்களை தந்து கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு தேவையா? சோத்தை தந்துட்டு சும்மா இருக்கலாமா இல்லையா? மீதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவன் இருக்கலாமா இல்லையா? அது மாதிரி சொத்து சுகங்களை எல்லாம் எழுதி கொடுக்கிற கணவன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த வீடுகளை எல்லாம் நான் திடீர்னு மண்டைப்பட்டாலும் போட்டுருவேன், அதனால நீ சிரமப்படுவேன், இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், அப்பதான் உனக்கு பாதுகாப்பு அப்படி ஆக்கிறவனுக்கு. நம்ம தெரிஞ்சு இறந்துட்டோம்னு சொன்னா எப்படி உங்களுடைய நிலைமை ஆகும், மனைவி நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி அவன் சம்பாதிச்சதை என்ன செய்யறான், மனைவிக்கு எழுதி வைக்கக்கூடிய, எழுதி வைக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், எழுதி வைப்பது என்பது அல்லாஹ் மார்க்கத்தில் வாரிசுரிமை சட்டம் தந்திருக்கிறான். அவங்களை ஏமாத்தியே போட்டுருவாங்கன்னு ஒரு நெருக்கடியான நிலையில தான் எழுதி வைக்கணுமே தவிர மார்க்க பிரிச்சு கொடுத்துரும். ஆனா நடக்குதா இல்லையா? அப்ப இந்த கணவன்மார்கள் ஆண்களா இருக்கக்கூடியவர்கள் மனைவிகள் விஷயத்தில் எவ்வளவு கூடுதலாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்ப்பார்களே. ஆனால் இந்த பெண்கள் ஆகா நம்ம எப்படி நடந்து கொள்ளணும். நீங்க சில தலைவர்கள் கூட பார்ப்பீங்க, கணவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அவனுக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்தை எல்லாம் மனைவியோட ஷேர் பண்ணிக்கணும். நீங்க பாக்குறீங்க,
நம்ம நாட்டுக்கு மலேசியா பிரதமர் வர்றாருன்னு சொன்னா கொண்டாடி கூட்டிட்டு வர்றாரு. என்ன பிரதமர் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. அந்த பிரதமர் ஆகுறதுக்கோ அதுக்கு அவர் ஜெயிப்பதற்கோ எந்த விதமான ஹெல்ப் பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஜெயிலுக்கு போனாங்களா? ஒண்ணும் கிடையாது. அது மலேசியா பிரதமர் வந்தாருன்னா அவர் மனைவியோட தான் வருவார். அது மாதிரி நம்ம நாட்டு பிரதமர் அங்க போனாருன்னா அவர் முன்னாடி தான் கூட்டிட்டு போவாரு. நம்ம நாட்டு ஜனாதிபதி எங்கேயாவது போனா புருஷன் கூட்டிட்டு போவாங்களா? நம்ம நாட்டு பிரதமர் ஆம்பளையா இருக்கிறாங்க, நம்ம நாட்டு ஜனாதிபதி பொம்பளையா இருக்கிறாங்க. இந்த பொம்பளை புருஷனை இப்படி எங்க போய் பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் பிரிச்சே பார்க்க மாட்டேங்கிறான். அவனுடைய எதுங்கிறது என்ன செய்வான்? மந்திரியா இருக்கிறான்னு சொன்னா வெளியே நல்லது கெட்டதுகளுக்கு, கல்யாண காட்சிகளுக்கு, அல்ல பண்டிகை நேரங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கணவன் மனைவியாகவே போய் அந்த அந்தஸ்துகளை எல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி என் மனைவிக்கும் கிடைக்கணும்னு விரும்புறானா இல்லையா? எந்த நாட்டு அதிபராவது அமெரிக்க அதிபர் உள்பட கொண்டாடி எல்லாம் வந்து பார்த்திருக்கிறீங்களா? வெளியே சுற்றுப்பயணம் போனார்களே ஆனால் அவங்க மனைவிக்கு அந்த ஜனாதிபதி அந்தஸ்து கிடைக்கிற என்ன சட்டம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவர் யாரையும் கூட்டிட்டு போறது மனைவி கூட்டிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க பெண்கள் தியாகம் பண்றாங்கன்னு. பெண்கள் விளங்கணும். ஆம்பளை அவனுக்கு கிடைக்கிற எல்லாத்துலயும் உங்களுக்கு பங்கு தரான். காசு பணத்துல மாத்திரம் இல்ல, மரியாதை எல்லாம் கூட என்ன செய்யறான்? பங்கு தருகிறான். இலங்கையில பெண் பிரதமர் இருந்தாங்க, புருஷன் கூட்டிட்டு வந்தாங்க? கிடையவே கிடையாது. பாகிஸ்தான்ல பெண் பிரதமர் இருந்தாங்க, புருஷன் கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போனாங்களா? கிடையாது. நம்ம நாட்டுடைய பிரதமர் இருக்கிற, ஜனாதிபதி இருக்கிறாங்க, புருஷனுடைய உலகத்தில் எங்க நீங்க பார்த்து இருக்க முடியாது. ஆனா எல்லா இடத்துல நீங்க பார்க்கலாம் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இங்க உள்ள அமைச்சர், பெண் அமைச்சர்கள் எடுத்துக்கிறீங்க, அவங்க சுற்றுப்பயணம் போனா பொண்டாட்டி கூட்டிட்டு போறாங்க, புருஷனோட போறாங்களா? கிடையாது. ஆனா இங்க உள்ள அமைச்சர், ஆண் அமைச்சர்கள் கூட்டிட்டு போறாங்களா இல்லையா? நல்லது கெட்டதுக்கு இந்த கள்ளத்தனம் பண்றவங்க விட்டுட்டு போவானே தவிர பொதுவாக நல்லது கெட்டதுக்கு போறவங்க கூட்டிட்டு போறாங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன வழங்கணும்? ஆம்பளை தனக்குன்னு வச்சுக்கிற மாட்டேங்கிறான். பதவியில இருந்து, அந்தஸ்துல இருந்து, மரியாதையில இருந்து, சொத்து சுகத்தில இருந்து, நகனத்தில இருந்து, வருமானத்தில இருந்து எல்லாமே நம்ம மனைவிக்கு ஷேர் பண்ணணும். அப்ப நம்ம எப்படி பெண்கள் கணவன்ட்ட நடக்கணும், எப்படி கணவன்ட்ட மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நன்றியோடும். முக்கியமான விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துல பெண்களை உங்களை நான் அதிகமாக பார்க்கிறேன். அப்போ ஒரு பொம்பளை கேட்கிறாங்க, ஏன் அதிகமா நீங்க பாக்குறீங்க? ஆம்பளை எல்லாம் சமமாத்தால தப்பு ரைட்லாம் செய்வாங்க, அது நாங்க மட்டும் இதுக்கு அதிகமா நரகத்துல இருக்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு காரணம் தான் சொன்னாங்க. ஒன்னு தக்ஃபுர்னுல் அஷீர் வ துக்ஸிர்னுல் லான். ஒன்னு என்ன? அதிகமா சபிக்கிறீங்க, எதுக்கு எடுத்தா நாசமா போ உருப்படா பண்ணு செய்றீங்க, திட்டுறீங்க. இது ஒரு காரணம். இது ஆம்பளை ஜாஸ்தியா கிடையாது. ரெண்டாவது என்ன பண்றீங்கன்னா, கணவனுக்கு நன்றியோடு நீங்க நடப்பது இல்லை. உபகாரத்தை விளங்கினா தானங்க நன்றி செலுத்துவாங்க. உபகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? விளங்கணும். யார் ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சானா அந்த உதவியுடைய மகத்துவம் தெரிஞ்சாதான் நன்றி செலுத்துவோம். அது தெரியவே இல்லைன்னா எப்படி நன்றி செலுத்துவோம்? அப்ப ஏதோ மயக்க நிலையில் இருக்கிறவனுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அவன் நன்றி செலுத்துவானா? அந்த மாதிரி இருக்கிறாங்க பெண்கள். எப்படி இருக்கிறாங்க? ஒரு மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி ஒருத்தன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவன் உயிரை கொடுத்து பிழைக்க வச்சுட்டு வந்தோம்னா அவன் ஏதாவது நன்றி செலுத்துவானா? தெரியாது அவனுக்கு. இந்த நிலையில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறானு பார்க்காம ஒத்தனை என்ன செய்யறது? இப்படி சொல்றாங்க, காலமெல்லாம் லவ் அஹசன்த இலா யஹதாஹுன்ன தஹர. ஒரு காலமெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நீ உதவிகளை செய்து கொண்டே இருந்து ஒரு நாள் உனக்கு செய்யல என்று சொன்னா பமாராத்துமின்க செய்யா, உங்ககிட்ட ஒரு நன்மை நான் அடையலைன்றா பொம்பளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் சொல்றாங்க, இது மாறணும், இதை கொஞ்சம் மாத்தணும். பெண்கள் என்ன செய்யணும்? அது எப்படி? அது காலமெல்லாம் தந்தவன் ஒரு நாள் தரலன்னா ஒண்ணுமே இல்லைன்றதா? இப்ப ஏன் தரலன்னு மட்டும் கேளு. நம்ம என்ன கேட்கணும்? பெண்களா இருக்கிறவங்க புருஷன் ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, அவனுக்கு செய்ய முடியலன்னு சொன்னா ஏங்க செய்யலன்னு அதை கேளு, அதுக்கு காரணத்தை கேளு. அதுக்கான இது வரைக்கும் செஞ்சு மறுக்கிறதா? இது வரைக்கும் ஒண்ணும் செய்யலன்னு சொல்றதா? அது எவ்வளவு? அது நரகம். சாதாரண குற்றம் அல்ல இது. கணவன்மார்கள் செய்கிற உபகாரத்தை நீங்க மறுக்கிறது எதுக்கு உரிய காரணமாகுது? நரகத்தில் உங்களை அதிகமா கொண்டு சேர்க்கிறது காரணமாகிறது. வேற ஒரு காரணத்தை சொல்லலாம், அது எல்லாருக்கும் சமமா இருக்கும். வேணும் பூஜை காத்து தப்பு செய்யறது இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான். போய் இப்ப ஆரம்பத்தில் அங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கும், சமமா இருக்கும். உங்கள்ட்ட கூடுதலா இருக்கிற விஷயம் ரெண்டு தான். என்ன ரெண்டு? இந்த மாதிரி நன்றி கெட்ட கணவன் விஷயத்தில் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீங்களே, அது உங்களை கொண்டு ஏன் அவ்வளவு சிரமப்படுகிறாங்க? இன்னும் சொல்ல போனால் மற்ற ஜீவராசியை விட நம்ம மனித ஜீவராசிக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன? மற்ற ஜீவராசி மாதிரி ஆக்கியிருந்தான்னு வைங்க, பயங்கர நம்ம அல்லாஹ்